விஜய்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு காவேரி வேறு வழி இல்லாமல் கிளம்புறாங்க. அப்போ காவேரி மயக்கடிச்சு விழுறாங்க. அப்போ நிவின் அவங்கள காப்பாற்றி வந்து அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்துறாரு. அப்போ வந்து எதனால் வந்து இந்த டைமில் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் விஜய் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய் நீ ஒன்றா சேர்ந்து வாழணும், ரொம்ப சந்தோஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து தேடி வராரு காவேரி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோன்னு காவேரி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அப்போ விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா பெரிய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து விஜய் வந்து அவங்க தாத்தாவுக்கு கால் பண்ணுறாரு. தாத்தா இந்த மாதிரி மெல்லாவோட மாமா எங்கே இருக்காருன்னு விஷயம் தெரிஞ்சிச்சு தாத்தா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா. சரிப்பா, நானும் வரேன் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லைப்பா நானும் வரேன், 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, சரி காவேரி பார்க்க வந்தேன் தாத்தா, ஆனால் காவேரி பார்க்க முடியல, என்னாச்சுப்பா? காவேரி கிளம்பி போயிட்டா போல் இருக்கு. நான் ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பா தாத்தா, எல்லாம் அந்த வெண்ணிலாவால் தான்ப்பா, என்ன பண்ணுறது? சரிங்க தாத்தா, வெண்ணிலா அவங்க வந்து உண்மை சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் வெண்ணிலா ஒப்படைக்க வேண்டிய வேலை தான் பாக்கி இருக்குது. சரி நம்ம போய் அவர் வந்து எந்த ஊரில் இருக்காரோ அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு, சரிப்பா நான் ரெடியாக இருக்கேன், நீயும் வந்துடு நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்கே விஜயும் தாத்தா வந்து கிளம்பி போகிறாங்க ஊருக்கு எல்லாக்கிட்டையும் சொல்லிவிட்டு. இதை ராகினி வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே இப்போ முக்கியமாக கிளம்புறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு என்ன தெரியும், தாத்தாவும் பேரனே எங்கேயாவது போவாங்க அப்படின்னோடனே, சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பாட்டி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால் தாத்தாவும் கிடையாது, சீக்கிரமாகவே வந்து இந்த வெண்ணிலாக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. அதன்படி ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட போய்ட்டு 1க்கு 2 சொல்லி விடுறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து பிடிக்காம தான் வந்து அந்த காவேரி கல்யாணம் பண்ணார், காவேரியை சுத்தமாக அவருக்கு பிடிக்காது, ஒன்றை தான் அவர் மனசில் ஃபுல்லாக விரும்புகிறாரு. இப்போ எல்லோரும் வந்து கல்யாணம் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, மற்றபடி வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு, காவேரிக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் காவேரிக்காக வந்து அவங்க வீட்டாண்ட போய் தங்குற சூழ்நிலை ஆகிடுச்சு, ஏன்னா காவேரி வந்து சமாதானப்படுத்தி கூட்டினே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லிட்டாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறாரு, காவேரி நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 நிறைய சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னோட விஜயை வந்து கஷ்டப்படுத்துகிற அவருக்கு தேவையத்தில் விஜய்க்கு எப்போவுமே நான் தான் கரெக்டு, நான் விஜய் நல்லா பார்த்துப்பேன், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கே வந்து காவேரி வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காய்கறி வாங்க அனுப்புகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வருது, அதை எடுத்து பேசுகிறாங்க. நான் வெண்ணிலா பேசுகிறேன் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உங்களை நான் சந்திக்க முடியுமான்னொன்னா, கண்டிப்பாக சந்திக்கலாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வெளியே வந்துடுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. வெண்ணிலா இது நம்பவே முடியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி வெளியே போகிறாங்க. இங்கே காவேரி வெண்ணிலா மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. உண்மையிலேயே உங்களுக்கு குணமாயிடுச்சா? எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, உங்களை நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, இங்கே பாருங்கள் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேச தான் வந்திருக்கேன், நானும் விஜய் இப்படி லவ் பண்ணோம், எப்படிலாம் இருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறேன். இல்லைங்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. எல்லாம் தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, இங்கே பாருங்கள் விஜயை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை, விஜய் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயாராக இருக்கேன், உங்களுக்கும் விஜய்க்கும் நடந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். இங்கே பாருங்கள் விஜய் உங்களை விரும்பலை, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவருக்கு என்ன தான் விரும்பினார், இப்போ வரைக்கும் அவர் மனசில் நான் தான் இருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அதனால தான் நான் கேட்க வந்திருக்கேன், விஜயை தயவு செய்து எனக்கு முழுமையாக விட்டு கொடுத்துருங்க, விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, இங்கே பாருங்கள் உங்களுக்கும் விஜய்க்கு தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் விஜய் எதுக்காக தொல்லை பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் தொல்லை பண்ணதால் தான் விஜய் இங்கே வந்து இருக்காரு, அதனால் விஜயை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன், தயவு செய்து விட்டுருங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்றாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, விஜய்க்கும் எனக்கும் வந்து கல்யாணம் நடந்தது என்னமோ உண்மை தான், இந்த மாதிரி கல்யாணம், ஆனால் இருந்தாலும் அவரும் நானும் விரும்புகிறோம், சொன்னால் புரிஞ்சுக்கிங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ஒத்துக்கினாலும் விஜய் ஏன் புருஷங்க நான் இப்படி விட்டு தர முடியும், தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் கேட்டால் விஜய் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னோடனே, விஜய்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார், இங்கே பாரு நான் உனக்கு சொல்கிறேன், விஜய் வாழ்க்கை விட்டு போயிடு, அவ்வளோதான் உனக்கு, அதை நான் சொல்லணுங்க, நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்களாக பேசலை, அந்த ராகினி சொல்லிதானே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுங்க, நீங்கள் பேசுறதுக்கு பின்னாடி அந்த ராகினி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் எந்த முடிவுக்கு வராதிங்க அப்படின்றாங்க. நல்லா கேட்குறேன், விஜய் விட்டு தர முடியுமா, விட்டு தர முடியாதா, இங்கே பாருங்கள் விஜய் என் புருஷன், எக்கார கூட என் புருஷனை விட்டு தர மாட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க இங்கே வெண்ணிலா.